வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குது. நான் நிறைய உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், அதுக்காக நிறைய வருமானம் ஈட்டுறேன், எல்லாமே ஓகே. ஆனால் நிம்மதி கிடையாது, அதே நேரத்தில் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணுறது என்பது தான் நிறைய பேருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. முதல்ல நம்ம லைஃப்பில் இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அழகான வழிமுறையை நம்பிக்கையாக கொண்டிருக்கணும். என்னென்னா, எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு தேவை தீராது இறைவனுடைய அருள் இல்லாமல். இறைவனுடைய பரக்கத்து கிடைத்தால் மாத்திரம்தான் நம்முடைய தேவைகளை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். இல்லாத பட்சத்தில் எவ்வளவோ பணம் வந்தாலும் அது எப்படி இல்லாமல் ஆகிறதுங்கிறது நமக்கு தெரியாது, எப்படி அழியுதுங்கிறதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நிம்மதியும் இருக்காது, தேவையும் நிறைவேறாது. இதுதான் பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கிறது. ஏன்னா பரக்கத்துனா எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக, ஒரு 500 ரூபாவில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் 200 ரூபாவிலையும் நமக்கு செய்ய முடியுமாக இருக்குதுன்னா அதுக்கான காரணமாக எது இருக்கும்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 500 ரூபாவில் செய்ய முடியுமானதை 200 ரூபாவில் செய்ய முடியாது. ஆனால் செய்ய முடியுது என்று சொன்னால் அதுக்கான காரணமாக என்ன இருக்கும்? ஒரு மறைமுகமான அருள் கிடைக்கிறது என்று அர்த்தம். நம்ம சாப்பிடணும், ஒரு 4 பேர் இருக்கிறோம், 4 பேர் சாப்பிடுவதற்கு நமக்கு 4000 ரூபா பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கிறோங்க. ஆனால் 2000 ரூபா பணத்திலேயே 4 பேரும் சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் வயிறு நிரம்பிடுச்சு, நிம்மதி ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பரான சாப்பாடு வேறு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 ரூபா தான் செலவழிஞ்சிருக்கு, ஆனால் 4000 ரூபா செலவழிச்சிருக்கணும் சரியாக இருந்தால். என்னன்னா இறைவனுடைய அருள் கிடைத்திருக்கிறது, பரக்கத் கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது அப்படிம்பாங்க. ஏன்னா இறைவனுடைய அருளை நம்ம எதிர்பார்த்தவர்களாக இருக்கணும், இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது. அதனால தான் நபிகள் நாயகம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போதே அருளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க நபிகள் நாயகத்தை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. கொஞ்சம் அவர் மாப்பிள்ளை ஆகிட்டார், திருமணம் முடிச்சிட்டாரு. அதனால் மணக்க வர்றாரு. பார்த்தாலே தெரியுது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துருக்குதுன்னு சொல்லி. அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னப்பா என்ன நடந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் திருமணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாரக் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆட்டாரத்து நீங்கள் வலிமா கொடுத்துருங்கன்றலாம் சொல்லுவாங்க. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய நபிமொழி இது. ஆனால் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, முதலாவது பிரார்த்தனையாகவே பாரக் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. எனவே நம்ம யாருக்காவது பிரார்த்திக்கிறதா இருந்தாலும் முதல்ல பரக்கத் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதே நேரத்தில் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று தான் நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். செல்வம் கிடைக்கணுங்கிறத விட பரக்கத்து